வணக்கம், நான் உங்கள் மேம் பிரியங்கா ரங்கராஜ் பேசுகிறேன். இப்போ நம்ம தேர்டு மாடலுக்கு வந்திருக்கோம். ஸோ போன 2 மாடல் என்ன பார்த்தோம்னா, மெல்ட் ஸ்ப்ரிங் என்னென்னு பார்த்தோம், ட்ரை ஸ்ப்ரிங் என்னென்னு பார்த்தோம், வெட் ஸ்ப்ரிங் என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ மெல்ட் ஸ்ப்ரிங்காக வெறும் பாலிமர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன். ட்ரை ஸ்ப்ரிங்னா பாலிமர் ப்ளஸ் 1 சால்வெண்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். வெட் ஸ்ப்ரிங்னா பாலிமர் ப்ளஸ் 2 சால்வெண்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த மாடல் என்ன பார்க்க போகிறோம்னா, விஸ்கோஸ் ரேயான் ஃபைபர் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதில் இருக்கேன்னு சொன்னேன், கிளாசிஃபிகேஷன் டெசல் ஃபைபர்லேயே இது நேச்சுரல் ஃபைபர், சிந்தட்டிக் ஃபைபருக்கே 2 பார்த்தோம். இது மேன் ஃபைபருக்கே 2 பார்த்தோம். ஒன்று சிந்தட்டிக் ஃபைபர், இன்னொன்று ரீஜென்ரேட்டிவ் ஃபைபர். ஸோ நான் ரீஜென்ரேஷன் ஃபைபர்னால் என்ன பார்த்தோன்னா, பாதி நேச்சுரல் ப்ளஸ் பாதி செயற்கை. ஓகேவா? இயற்கையாக கிடைக்கிறதும் ப்ளஸ் செயற்கையாக கொஞ்சம் கெமிக்கல் சேர்த்து ஆட் பண்ணி கொஞ்சம் ஒரு ஃபைபர் உருவாக்குறது தான் ரீஜென்ரேட்டட் ஃபைபர். ஓகேங்களா? ஸோ இந்த விஸ்கோஸ் ரேயான் வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் த ரீஜென்ரேஷன் ஃபைபர். அண்ட் தென் இப்போ மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் காட்டனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு விஸ்கோஸ் ரேயான் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா காட்டன் வந்து வேர்ல்டு லெவல்லே ஆல்மோஸ்ட் எல்லாருமே நமக்கு ஒரு சாஃப்ட்னஸ் வேணால் காட்டன் துணி தான். நம்ம சம்மர் சீசனுக்குலாம் காட்டன் துணி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வேர்ல்டு வைடில் அந்த காட்டனோட கல்டிவேஷன் அந்தளவுக்கு கிடையாது. அண்ட் தென் அது வந்து அந்தளவுக்கு ஈக்குவல் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கோசம் கண்டுபிடிச்ச ஃபைபர் தான் இந்த விஸ்கோஸ் ரேயான் ஃபைபர். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து இதோட ஃப்ளோ சார்ட். இது வந்து நீங்கள் இதை பார்த்து எழுதிக்கோங்க, புக்கில் இருக்க மாதிரி வேண்டாம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நேராக பார்த்தா நம்ம ப்ரீஃபாக எழுதியிருக்கலாம். பட்டு இந்த சைடில் பார்த்து இங்கே எழுதிக்கோங்க. இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வேணாப்பா. வெறும் நேராக இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டீப்பிங், த்ரெட்டிங், ஏஜிங், xanthation, டிசல்யூஷன். இந்த ஸ்லைடு மட்டும் கரெக்டாக எழுதிக்கோங்க. சைடில் இருக்கிறதெல்லாம் வேணாம். ஓகேங்களா? ஸோ இதை ஸ்பெல்லிங் கரெக்டாக தெரியிட்டோன்னா நம்ம அடுத்தடுத்த சைடில் இருக்குது. இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பல்ப்பு சீட்ஸ்னால் ஒன்றுமே கிடையாதுப்பா. இந்த விஸ்கோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விஸ்கோஸ் ரேயான் வந்து மரத்தில் தான் எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இது மெயினாக அந்த யூக்கலிப்டஸ் மரம் கேள்விப்பட்டிருப்போம், பைன் மரங்கள் கேள்விப்பட்டிருப்போம். இதுக்காகவே இந்த பீச் ஓரத்தில் இந்த மரத்தை வந்து வளர்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மரத்தை என்ன பண்ணுவோம்னா, அதில் அந்த மரப்பட்டை இருக்குது பார்த்தீங்களா, மேலே இருக்க மரப்பட்டை, அதையெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அது மரத்தண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் கொஞ்சம் வந்து கட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதை கொஞ்சம் கெமிக்கல், அதாவது அது பேர் சம்திங் கால்சியம் பைசல்ஃபேட் நினைக்கிறேன், அந்த கெமிக்கலெல்லாம் ஊற வச்சு கொஞ்சம் வந்து பதப்படுத்துவாங்க. ஓகேங்களா? அதான் கண்டிஷனிங் பல்ப் சீட்ஸ். ஓகேங்களா? அந்த பதப்படுத்தி வர உட் பல்ப்பு, அது பேர் உட் பல்ப் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. அந்த யூக்கலிப்டஸ் மரத்துலேருந்து பதப்படுத்தி வருது பார்த்தீங்களா, அது பேர் தான் உட் பல்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த உட் பல்ப் சீட் கண்டெய்ன்ஸ் 90 to 94% பியூர் செல்லுலோஸ் அது வந்து இருக்கும். ஓகேங்களாப்பா? அடுத்த ப்ராசஸ் தான் ஸ்டீப்பிங். இப்போ இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். ஸ்டீப்பிங், த்ரெட்டிங், ஏஜிங், xanthation, டிசல்யூஷன், ரிப்பனிங், பிளெண்டிங், அதுக்கப்புறம் ஸ்பின்னிங். இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். இது வந்து முக்கியமான கொஸ்டின் கூட. ஓகேங்களா? ஸோ ஆர்டர் எழுதும்போது கரெக்டாக எழுதுங்க, மாற்றி மேலே கீழே எழுதிடாதீங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து ஸ்டீப்பிங். இது உங்களுக்கு இங்கிலீஷில் படிக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் சொல்கிறத நல்லா கேளுங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்களே சென்டென்ஸ் தமிழில் எழுதுங்க. ஓகேங்களா? ஸ்டீப்பிங்னா என்னென்னா, ஸ்டீப்பிங்னாலே ஊற வைத்தல்னு அர்த்தம் தமிழில். ஓகேங்களா? ஸோ ஸ்டீப்பிங்னா என்னது? ஊற வைக்கிறது. ஓகேவா? எதோட ஊற வைக்கிறோம்? சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசல் சொல்யூஷனில் ஊற வைக்கிறோம். ஸோ ஸ்டீப்பிங்னா என்னது? சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனில் அந்த பல்ப்பு சீட் சொன்னோம் பார்த்தீங்களா, யூக்கலிப்டஸ் மரத்துலேருந்து எடுக்கிறது, அந்த மரப்பட்டை. ஓகேவா? அதை ஊற வைக்கிறது. ஸ்டீப்பிங்னா என்ன பார்த்தோம்? ஊற வைத்தல். அந்த பல்ப் சீட்டை சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலில் ஊற வைக்கிற பேர் தான் ஸ்டீப்பிங். ஸோ அப்போ அது சோடியம் ஹைட்ராக்சைடு ஊற வச்சதுக்கப்புறம் வர கரைசலாம் என்ன சொல்லணும்னா சோடா செல்லோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களாப்பா? அடுத்து வந்து த்ரெட்டிங். அது அந்த சோடா செல்லோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணுவோன்னா அந்த மரம் இருக்கிற மிஷின் மாதிரி இருக்கும், அது வழியாக இந்த பட்டை, அந்த ஊற வச்ச பட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை அனுப்பும்போது என்னென்னா சின்ன பீஸாக கட் பண்ணும். அது இப்போ தான் த்ரெட்டிங். த்ரெட்டிங்னாலே தமிழ் என்ன பண்ணுறது? அறுத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ த்ரெட்டிங் ப்ராசஸ்னால் என்ன? அந்த பல்ப்பு சீட் இருக்குது பார்த்தீங்களா, ஓகே, அதாவது சோடா செல்லோஸ் சீட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சின்ன பீஸாக நறுக்கிறது. அந்த ப்ராசஸ் பேர் தான் த்ரெட்டிங். ஓகேங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா சொல்கிறத அப்படியே தமிழில் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அந்த சோடா செல்லோஸ் சீட்டை சின்ன பீஸாக அறுக்கிறது பேர் தான் த்ரெட்டிங் ப்ராசஸ். ஓகேங்களா? ஏஜிங் ப்ராசஸ்னால் என்னென்னா, நம்ம இப்போ நறுக்கின சீட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே என்ன பண்ணிங்கன்னா காய வைப்பாங்க. ஓகேங்களா? நல்லா ஆக்சிஜனோட வினைப்பு செஞ்சு நல்லா ஒரு 2 நாள் 3 நாள் வரைக்கும் நல்லா காய வைப்பாங்க.
அந்த காய வைக்கும்போது என்ன ஆகுனா அந்த பாலிமர் செயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சம்திங் செல்லூஸ் அதை பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த பாலிமர் செல்லூஸ்னால் அதுவே உள்ளுக்குள்ளே பிரேக் ஆகி திரும்ப அதுவே ஜாயின் ஆகும், திரும்ப பிரேக் ஆகும், திரும்ப அதுவாக ஜாயின் ஆகி நல்லா காஞ்சி நல்லா ஸ்டிஃபாக மரப்பட்ட மாதிரி இருக்கும். நம்ம துணி அலசிட்டு காய போட்டு நம்ம காய வச்சதுக்கப்புறம் எப்படி ரஃப்பாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி ரஃப்பாக இருக்கும். ஒரு 2 நாள் வரைக்கும் காய வைப்பாங்க. அந்த ப்ராசஸ் இப்போ தான் ஏஜிங். ஓகேங்களா. ஸோ அந்த சாந்தேஷன் ப்ராசஸ்னால் ஒன்று என்னென்னா, அந்த ஏஜ்டு செல்லூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஏஜிங் ப்ராசஸ்னால் என்ன சொன்னேன், அந்த ஸ்ரெட்டிங் ப்ராசஸ் மூலமாக அந்த நறுக்கி வர மரப்பட்டையை காய வைக்க ப்ராசஸ் இப்போ தான் ஸ்ரெட்டிங். ஓகேங்களா. ஸோ அந்த ஏஜிங் ப்ராசஸ்க்கு அப்புறம் அந்த செல்லூஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆல்கலி செல்லூஸ்னால் சொல்லலாம், சோடா செல்லூஸ்னாலும் சொல்லலாம், ரெண்டுமே ஒன்று தான். அந்த செல்லூஸ் என்ன பண்ணுவோன்னா கார்பன் டைசல்பைட், அதாவது CS2 அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கரைசலோட ரியாக்ட் பண்ணுவோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா செல்லோசாந்தேட் அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா. அதாவது ஏஜிங் ப்ராசஸ்க்கு அப்புறம் இருக்கிற அந்த ஆல்கலி செல்லோஸ்னாலும் ஒன்று தான், சோடா செல்லோஸ்னாலும் ஒன்று தான். அதை கூட கார்பன் டைசல்பைட், ஓகேங்களா, அந்த கெமிக்கலோட ரியாக்ட் பண்ணும். அந்த ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா செல்லோசாந்தேட் கிடைக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன டிசொல்யூஷன். ஸோ இந்த டிசொல்யூஷனுங்கிறது என்னென்னா அந்த செல்லோசாந்தேட் கரைசல் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட திரும்ப சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலை சேர்க்கும் ரியாக்ட் பண்ண வைப்போம். அப்போ நமக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா, அதுதான் ஆக்சுவலாக விஸ்கோஸ் ஃபைபர். அதாவது விஸ்கோஸ் ஃபைபர்னு சொல்ல முடியாது, விஸ்கோஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அதாவது அந்த செல்லோசாந்தேட், அதாவது எல்லோ கலரில் இருக்கும். ஓகேங்களா. எல்லோ கலர் செல்லோசாந்தேட்டோட சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனை ரியாக்ட் பண்ண வைப்போம். அப்போ நமக்கு கிடைக்கிறது பேர் தான் விஸ்கோஸ் சொல்லுவோம். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, காஸ்டிக் சோடானாலும் சோடியம் ஹைட்ராக்சைடுனாலும் ஒன்று தான். நீங்கள் ஒரு இடத்துல சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்லியிருப்போம், ஒரு இடத்துல காஸ்டிக் சோடா சொல்லியிருப்போம், ரெண்டுமே ஒன்று தான். காஸ்டிக் சோடானாலும் சோடியம் ஹைட்ராக்சைடுனாலும் ஒன்று தான். ஓகேங்களா. ரிப்பனிங்னா ஒன்றுமே இல்லைப்பா, அது நமக்கு இந்த விஸ்கோஸ் வருது பார்த்தீங்களா, அது காற்றே போகாத காற்று இல்லாத இடத்துல காய வைப்போம். ஓகேங்களா. அது பேர் தான் ரிப்பனிங் சொல்லுவோம். ஓகேங்களா. ஃபில்டரிங்னா அது நமக்கு காற்று போகாத இடத்துல ஒரு 1 hour 1 day 2 days சம்திங் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணுவாங்க. ஃபில்ட்ரு பண்ணும்போது நமக்கு தேவையான விஸ்காசிட்டி இருக்கா, நமக்கு தேவையான அடர்த்தி இருக்கா, அப்படி இல்லாததை திரும்ப ப்ராசஸ்க்குள்ளே திரும்ப ஃபஸ்ட்லேருந்து அனுப்புவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த தேவையான ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பின்னிங் ப்ராசஸ்க்குள்ளே அனுப்புவோம். ஸோ இந்த ஸ்பின்னிங் வெட் ஸ்பின்னிங். நான் வெட் ஸ்பின்னிங்னா என்ன சொன்னேன் ஏற்கனவே, ஒரு சால்வெண்ட் ப்ளஸ் ஒரு பாலிமர் ப்ளஸ் 2 சால்வெண்ட் யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னேன். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்னென்னா இந்த சல்ஃபூரிக் ஆசிட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த சோடியம் ஹைட்ராக்சைடோட போன ப்ராசஸ்லாம் பார்த்தோம், சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் ஆகி வந்துச்சுன்னு அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக. ஓகேவா. அந்த காரக்கரைசலை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கோசரம் அந்த அமில கரைசலை நம்ம சேர்ப்போம். ஓகேங்களாப்பா. அந்த சல்ஃபூரிக் ஆசிடும் சேர்ப்போம், ப்ளஸ் சோடியம் சல்ஃபேட் ப்ளஸ் ஜிங்க் சல்ஃபேட். இந்த கரைசலோட அந்த விஸ்கோஸ் ப்ளஸ் இந்த கரைசலோட வினை புரிஞ்சு வர்றது பேர் தான் நமக்கு கடைசியில் விஸ்கோஸ் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவோம்ப்பா. ஓகேங்களா. இந்த சல்ஃபூரிக் ஆசிட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன், அந்த போனையில் சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கோசரம் அந்த காரக்கரைசலை நடுநிலை ஆக்கிறதுக்காக இந்த அமில கரைசல் நம்ம சேர்க்குறோம். ஓகேங்களா. ப்ளஸ் இந்த சோடியம் சல்ஃபேட் ப்ளஸ் ஜிங்க் சல்ஃபேட்டோட சேரும்போது என்ன ஆகும்னா நமக்கு தேவையான விஸ்கோஸ் ஃபைபர் கிடைக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ண நியூட்ரலைஸ் பண்ணி வாஷ் பண்ணி நமக்கு தேவையான ஃபைபர் கிடச்சிடும். ஓகேங்களா. இது அந்த டேப்லெட் காலம் ரொம்ப முக்கியம். நீங்கள் திரும்ப அதை போட்டு பார்த்து இது பண்ணுங்கள். அந்த வுட் பல்ப், ஸ்டீப்பிங், ஸ்ரெட்டிங், ஏஜிங், சாந்தேஷன், டிசொல்யூஷன், ரிப்பனிங், பிளெண்டிங், ஃபில்ட்ரேஷன் இருக்கும், ஸ்பின்னிங். இது வரைக்கும் ஆர்டர் மாறாமல் இருக்கணும்ப்பா. அதுக்கப்புறம் நியூட்ரலைசேஷன், வாஷிங், ட்ரைங் அது நீங்கள் எழுதட்டாலும் ஒன்று தான், அது தேவை கிடையாது. பட் இந்த ஆர்டர் மாறாமல் இருக்கணும், அந்த சைடில் இருக்க தேவையில்லை. ஓகேங்களா. இங்கே உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி தமிழில் எழுதிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். ஓகேவாப்பா. தேங்க்யூ. திரும்ப அடுத்த இதில் மீட் பண்ணுவோம்.